it's very important thing, director and the cinematographers, and thanks everyone. இன்னும் 6 சாங்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா வரப்போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் த மூவி இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜென்ரேஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹாவ் டு வின் த ஹார்ட், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படத்தில். அண்ட் I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again, and also organizers in the event-க்கு எங்களை வர வச்சதுக்கு, and also media people, everyone, thank you very much. Thanks. Thank you, sir. ஸோ இந்த சாங்கோட மெயின் கோர் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹிட் சாங்கை கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா சேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, கேட்கும்போது இந்த ஆல்பம் ரொம்ப ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். ஆமாம், இன்னும் சாரி டு இன்டர், இந்த பாட்டை வந்து கம்போஸ் மட்டும் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்டு எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். ஸோ மை நேம் இஸ் சகிஷ்ணா சேவியர். இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது, இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் லிட்டர் ஆன் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் for this huge opportunity. Like more established music composers வச்சு பண்ணியிருக்கலாம். ஏன்னா 6 சாங்ஸ் ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறது, இட்ஸ் a huge responsibility, but they trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University யாராவது இருக்கீங்களா? SRM University? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. ஸோ நானும் SRM யூனிவர்சிட்டியில் நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே க்ரோ ஆகி தான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆல்பம். சகிஷ்ணா சேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, சொன்னால் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. இஸ் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து பேஷனாக இருக்கனால வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கை வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சாங் பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். மாஸ்டர் 2 மைக் வச்சுக்கிறீங்களா? 2 மைக்கு வேணாமா? ஓகே சார், எல்லாமே 2ன்றதுனால இதுவும் 2ஆ? பாவம் சார். சார் இவங்களெல்லாம் வந்து இல்லை, இந்த ஏதோ ஒரு மயானத்தில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி டார்லிங் பேச வச்சுட்டு அப்புறம் சாங் போடலாமா? இது எப்படி சார், எல்லாரும் பேசுனீங்க, நானும் பேசுகிறேன். டார்லிங் தேங்க்யூ, டார்லிங் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசாக பேச வரலைங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்து அசிஸ்டண்டாக இருந்து இப்போ ஒரு கொரியோகிராஃபர் ஆகியிருக்கேன். டான்ஸராக இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டண்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் அஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் எ ஈஸி இஷ்யூ. அது இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால் சொல்கிறேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்கே எல்லாருக்கும் வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு டேட்டில் வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் இன்னைக்கு எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலிமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்கள் 2 பேரும் இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜில் கலா கிருத்திக் டேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2த்துலையுமே ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், லயோலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பட் பரவாயில்ல இன்னும் அந்த பவர் இருக்கே டார்லிங். நான் வந்து சிஸ்டரில் மட்டும் ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது, அந்த டான்ஸ் கம்பெனியில் நானும் ஒரு இதில் ஒர்க் பண்ணேன். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் என்னை கூட்டம் தான் நிற்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க சொன்னல, என் பின்னாடி இப்போ அவர் தான் நிற்கிறாரு, இப்பவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. அண்ட் தென் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் தென் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னன்னா, என்னை முழுசாக நம்பி
இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்திலே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னை முழுசா நம்பின 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்க 4 பேருமே முழுசா நம்பின ஒரு ஆளுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எங்க கூடயே ஷூட்டிங்லேயே உட்காந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரா இல்லைன்னு கூட தெரியல. அன்னைக்கு எங்களுக்காக ஷூட்டிங் வந்து ஃபுல்லா ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணாரு. அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னன்னா நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்துட்டு வந்து காட்ட போறாரு ஸ்கிரீன்ல. நாங்கள் ஆட போறது இல்லை. எங்களோட மைண்ட்ல இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னலாம் ஒரு கனவு வச்சிருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகா வர்றதுக்கு காரணம் வந்து அவரு. அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்றதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ல அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ டாலிங் கொஞ்சம் தலைங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்ல உண்மையிலே சொல்றேன் டாலிங் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்னா இல்ல அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணலங்க. நான் ஒரு வேற ஷூட்டிங் போயிட்டோம், அதனால நிறைய மீட் பண்ணல. இங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி எனக்கு இவங்கிட்ட பிடிச்சது என்னன்னா டான்ஸே வராது, ஆனா இருந்தாலும் அந்த ட்ரெஸ் போட்டு வந்து முன்னாடி நிற்பான். மாஸ்டர் என்ன பண்ற? இல்ல மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி நீ போய் உட்காரு. ஓகே மாஸ்டர். சரி அந்த ஒரு இருக்குல்ல தப்பு இல்ல. ஆமா தைரியம் இருக்குல்ல, நமக்கு எதுவுமே தரனால முன்னாடி வந்து நிக்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். இல்ல ஆக்சுவலா இவரை நான் கூப்பிட்டாருங்க. அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லியே ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு ஒர்க் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிக்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன் நானும் பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷூ இல்ல என்கிட்ட வேற. இல்ல அது ஏன் தெரியுமாங்க ஷூ எல்லாம் இல்ல. இவங்க நிறைய எல்லாம் பாத்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பாத்துட்டு இவர் அப்படி என்ன பண்றாரு இங்க ஷூ எல்லாம் போட்டா இவர் என்ன பண்ணுவாருன்னு இப்படிலாம் சொல்றாரு. அந்த மாதிரி இல்ல, ஷூ இல்ல உண்மையாவே கார்ல எத்தனை வரல. நீ அப்புறம் கீழே போய் கார்ல போயிட்டு கார்ல அப்புறம் என்ன இது மாஸ்டர் அதை சேர்த்து போடுங்க ப்ளீஸ். வாங்க வாங்க ஸ்டெப் போடுங்க மாஸ்டர். நீயே போடு, நிக்கி போடு. அந்த மாஸ்டர் இப்போ சிங்கி சிக்கி சிங் இப்ப போட பண்ணி பண்ணி என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடினாங்களா அவங்களே கூப்பிட்டீங்கன்னா நல்லா கீழே விழுந்துருவியா? இல்ல பெண் பிகாஸ் கேர்ள்ஸ் தேவிக்கு எனக்கு என்ன ஆசைனா இந்த சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும் ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இதை பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கேமராமேன் வேணான்றாங்க, அந்த டான்ஸ்லாம் வேணான்றாங்க. சொல்லுங்க ப்ரோ வேணாவா? சரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடக்குமே. என்ன வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீம் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியட்ல வந்து நாங்க ஆடி அதே இடத்துல வந்து அண்ணன் சொல்ல ஜட்ஜா இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜ்ல நாங்க நிக்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜுமே சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிக்க வைக்கும். அந்த மாதிரிதான் இங்க இருக்கவங்க எல்லாருமே, இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணாரு உங்களை சொல்லுங்க. நம்மளாம் மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்கோ ஃபெஸ்ட்டை வந்து கூட்டத்திலேருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனால் ஃபைனல்ஸில் வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசித்தோம், சரி இந்த காலேஜுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு
பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டீடாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்னைக்கு வந்து லிட்டரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் மன்னிச்சிட்டாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம். அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மலையாளத்தில் பேச போறீங்களா, தமிழா, தெலுங்கா? தமிழா, சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் எ மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் only ஃபார் மீ, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐ எம் டூயிங் மை BA மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சி. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரமோட் அவர் சாங். தேங்க்யூ. தேவ் ப்ளீஸ். கதிர் டைரக்டர் பேசுகிறேன். முதல்ல எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் காதல் தேசம், காதலர் தினம், இதயம், இந்த மாதிரி படத்தெல்லாம் வெற்றி படமாக்கின மாணவர்கள் தான் எனக்கு என்ன என்னோட அஸ்திவாரமே நீங்கள் தான். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. என்கிட்ட வந்து சாம் வந்து என்னோட அசிஸ்டண்ட்டு. ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பெரிய வெற்றி பட இயக்குனர் வரிசையில் இருக்காங்க. நிறைய பேர், வெற்றிமாறன், மிஸ்கின், சசி, கருணாகரன், ஒரு 10-15 டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்த வெற்றி பட வரிசையில் சாம் கண்டிப்பாக நம்பர் 1 பிளேஸில் வருவார். இன்னும் பிகாஸ் இஸ் வெரி சின்சியர் அட் இஸ் ஒர்க். அவர் எது தொட்டாலும் ரொம்ப சின்சியராக இருப்பாப்புல. வந்து ஆக்சுவலாக என்னோட ஸ்டைலில் என்னோட அசிஸ்டன்ஸ் யாருமே படம் எடுத்ததில்லை. காது ஒரு யூத் ஃபில்மாக நிறைய பண்ணதில்லை. ஐ திங்க் சாம் பண்ணுவார் நான் நம்புகிறேன். நானும் ஒன்றும் படம் பார்க்கல. பட் அவரோட அந்த சிங்கிள் அந்த சாங் நான் பார்த்தேன். ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது. சாங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். அதோட இந்த ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் போங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும். அவருக்கு பணம் மழையாக கொட்டணும். கண்டிப்பாக திருப்பி நிறைய படம் எடுக்கணும். போயிடக்கூடாது, அவர் விடக்கூடாது. உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாருக்கும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. அதோட இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி, இயக்குனர் பட் தொழில் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. ஷாம்பேன பிகாஸ் நான் ரொம்ப மேடையில் அதிகமாக பேசினதில்லை. கேமரா. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் இருக்கும். பட் அந்த அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்களில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடித்து அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீமில் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரி ஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கம்மர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்த நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ப்ரோ. இல்லை ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமா சொல்லிடுவாங்க, இப்பயே தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. அந்த பேப்பான்னு பாத்தீங்களா அந்த மியூசிக், அதுல மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டு நான் அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்லை அப்படின்னாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து நிக்கி பிரதர் வந்து இல்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. நம்ம யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்துல. அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்துல அவருக்கான ஒரு இடத்த வந்து இதுல பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் பெர்ஃபார்ம். நான் டப்பிங்ல 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இது பெரிய படமா இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர், வாங்க ப்ரோ. இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இந்த படம் மூலியமா எங்க எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணுன்றத என்னோட ஆசை. அதுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. உங்களை மாதிரி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வில் grow higher and I definitely promise that we'll keep entertaining you. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இதை ஹானர் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வரதவங்க தான், கடைசியாக போகிறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார் ராம் சார் கூட நின்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ். மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார் ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதுவுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. வேறு யாரை மிஸ் பண்ணேன்? நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 days ஒன்றா ட்ராவல் பண்ணோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்கான் என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபண்டாப்ளஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன். அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ சார். நீங்களும் வந்துடும் சார். அவ்வளோதானே. இப்போ என்னோட நண்பன் திவா பேசுவான். Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில் தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் என் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு செகண்ட் லீடாக டெபியூ பண்ணுறது இட்ஸ் அ பிக் டீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் காலிங் மீ இன் ஃபார் தி ஆடிஷன். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் பீங் an amazing co-star. Thank you sir for this opportunity, to our producer sir of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்கே வந்திருக்காங்க. So without them I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much. Okay, thank you so much.